புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற 8வது புத்தக திருவிழாவில் புதுகை வரலாறு அவருடைய சிவசக்திவேல் சாரும் அவரோடு இணைந்து கொண்டிருக்கிற நண்பர்களும் லைவாக கொடுக்கிறார்கள். நிகழ்ச்சியை லைவாக பாருங்கள். ஆனால் புத்தகம் வாங்கிறதுக்கு இங்கே வந்திருக்குன்னு சொன்னோம். அதை ஒத்துழைத்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இந்த லைவுக்கு உதவி இருக்கிற பேக்கரி மகராஜ் புதுக்கோட்டை, எம் கருப்பையா நிறுவனங்கள் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி, ஸ்ரீ சண்முகா பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிப்காட் புதுக்கோட்டை, மதர் தெரேசா கல்வி நிறுவனங்கள் மேட்டுச்சாலை புதுக்கோட்டை, முத்து மீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டை, வைரம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி புதுக்கோட்டை, ஏவிசிசி ஸ்கூல் ஆதிசாய் ஐஏஎஸ் அகாடமி புதுக்கோட்டை, டீம் மருத்துவமனை புதுக்கோட்டை, புதுக்கோட்டை நெல்லு மண்டி தெரு புவனேஸ்வரி ஜுவல்லரி, எஸ்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன், புதுக்கோட்டை ஜெயராணி கல்வி நிறுவனங்கள், புதுக்கோட்டை கார்த்திக் மெஸ், அறந்தாங்கி ஐடியல் கல்வி நிறுவனங்கள், அறந்தாங்கி செலக்ஷன் நிறுவனங்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாடலாசிரியர் சிநேகன் சொன்னார், நம்முடைய மாநிலத்தில் இப்போது உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ இல்லை, மாறாக நல்ல செயல்களை செய்கிறவர்களை பாராட்டுகிற மனம் இல்லாத ஒரு பஞ்சம்தான் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் பஞ்சம் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்துகிறவர்களை கொண்டாடுகிற நெஞ்சம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்துக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு சின்ன இந்த கௌரவிப்பை ஏற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கிற நண்பர்களை எல்லாம் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரங்கில் பார்வையிட்டு வருகின்றார்கள். இந்த ஒரு இனிய நேரத்தில் கடந்த ஆண்டுகளைப் போல் இந்த ஆண்டும் எங்களுக்கான நேரடி ஒளிபரப்பு நிகழ்வினை வழங்கி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட அறிவியல் இயக்கத்திற்கும் இதற்கு முழு மூச்சாக கேட்கும் போதெல்லாம் எந்த ஒரு தடையின்றி தொடர்ந்து ஆதரவுகரம் நீட்டி வரக்கூடிய தற்பொழுது மேடை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்பான்சர் அனைவருக்கும் புதுகை வரலாறு சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.